welcome to Aishwarya Academy. So இன்னைக்கு நம்ம SSC exam க்கு ரிலேட்டடா ஒரு முக்கியமான இங்கிலீஷ் டாபிக் தான் பார்க்க போறோம். So என்ன அப்படினா idioms and phrases. So இந்த idioms and phrases நம்ம क्वेश्चंस வந்து அட்டெண்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து அந்த idiom ஓட மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So அந்த idiom ஓட மீனிங் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். So இன்னொன்னு இந்த idioms phrases வந்து எப்பவுமே மீனிங் வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட்டா தெரிஞ்சிருந்தா போடலாம். some questions மட்டும் சென்டென்ஸ்லயே மீனிங் அதாவது சென்டென்ஸை வச்சு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பட் எல்லா டைமும் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய idioms and phrases வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ஸோ அது வந்து ரிப்பீட்டடாக ரீகால் பண்ணணும். அந்த ரிப்பீட்டடாக ரீகால் பண்ணும்போது ஏதோ ஒரு லிங்க் வச்சு ஒரு இது ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்து மறக்காது, ஈஸியாக வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது idioms and phrasesங்கிறது ஒரு ஈஸியான கொஷின் தான் எப்போ நமக்கு அதோட மீனிங் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம idioms phrases உடைய சாம்பிள் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ idioms phrasesல இப்போ நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டைரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அதோட மீனிங்கே டைரக்டாக கேட்குற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து அந்த idioms phrases உடைய alternative word என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. So in these questions alternatives are given for idioms phrases in bold sentences. Choose the alternatives which best expresses the meaning of the idiom or phrase in the given in bold. So அப்போ அதோட மீனிங் தான் கேட்குறாங்க. ஸோ மீனிங் தான் கேட்குறாங்களா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு டைரக்ஷன்ஸ் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, he went on sowing wild oats, he reaped suffering in his life later. So இதுல என்ன idiom அப்படின்னா sowing wild oats, அதான் வந்து idiom. So இந்த idiom ஓட மீனிங் என்ன? ஸோ நம்ம idioms phrasesல எல்லா வேர்ட்ஸுக்கும் அதாவது ஒவ்வொரு idiomக்கும் மேக்ஸிமம் நமக்கு வந்து என்ன அந்த மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து அந்த சென்டென்ஸை வச்சு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி சம்டைம்ஸ் இருக்கலாம், ஏன்னா ஒரு வேலை வேர்டு தெரியல அப்படின்னா. பட் தட் இஸ் அ கெஸ் ஆப்ஷன் ஒன்லி, தட் இஸ் நாட் எக்ஸாக்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ இப்போ பாருங்க, he went on sowing wild oats, he reaped suffering in his life later. reapedனா என்ன? ஸோ பிற்காலத்துல அவனுடைய லைஃப்ல வந்து சஃபர் ஆவான். reapedனா இட்ஸ் a kind of ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ்டு அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ அப்போ he went on சம்திங் ஏதோ போயிருக்கான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எனக்கு மீனிங் தெரியல அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ என்னென்ன, அப்போ சென்டென்ஸோட ஃபுல் மீனிங் பார்க்குறோம், அதாவது இந்த இடியமோட மீனிங் தெரியல அப்படிங்கிறதுல. இப்போ இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இன்வைட்டிங் ட்ரபிள்ஸ் அஸ் அ பாய், ஸோ அது வந்து ஒரு பாயா ட்ரபிள் பண்றான். வார்னிங் அதர்ஸ் as a young man, எல்லாருக்கும் வார்ன் பண்றான் யங் மேனா. irresponsible pleasure seeking in young age, irresponsible pleasure வந்து யங் ஏஜ்லயே ஒரு irresponsible ஃபெல்லோவா இருக்கான். sowing grains called oats when young, எப்பயுமே idioms phrasesல அதே அதாவது இந்த idiomல இருக்கிற அந்த வேர்டே மீனிங்ல இருக்காது, டைரக்டா அப்படியே லிட்ரலா இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ நம்ம இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பாருங்க, ஸோ பாய் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இங்கேயே ஆல்ரெடி ஹீன்னு கொடுத்துருக்காங்க. ஹீங்கிறதே ஒரு பாய் தான் ரெஃபர் பண்ணும். ஸோ மேபி இந்த ரெண்டுல எதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல அவன் வந்து சஃபர் ஆவான், ரொம்ப அதிகமா சஃபர் ஆவான், டேர்ன்ட் சஃபரிங் அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்துல வார்ன் பண்றதுனால டேர்ன் சஃபர் ஆக மாட்டாங்க. ஸோ இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுனால அவன் வந்து சஃபர் ஆவான். ஸோ அதை வச்சு நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிட்டு சி ஆப்ஷன் போடுறோம். ஆக்சுவலா இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னா வைல்ட் பிஹேவியர். ஸோ வைல்ட் பிஹேவியர் இன் யங் ஏஜ். ஸோ ஒரு சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வைல்டா க்ரூயலான ரூடான பிஹேவியர் இருக்கிறவங்கள நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், sowing wild oats அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து அந்த மீனிங் எக்ஸாக்டா மேக்சிமம் தெரியணும். இன்கேஸ் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸா வர கொஸ்டினுக்கு நம்ம வந்து அதோட மீனிங்கை வச்சு, அதாவது அந்த சென்டென்ஸோடைய மற்ற
என்ன கொடுத்திருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. I don't know why she has become standoffish recently. So இந்த இடத்துல இடியம் வந்து போல்ட் பண்ணிருக்கிறது standoffish. So இப்போ இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னா, standoffish means not friendly towards other people. So not friendly towards other people, அதாவது மத்த people கூட ஒரு friendliness-ஆ இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? So அப்போ angry eliminate பண்ணிடலாம், hilarious eliminate பண்ணிடலாம், unmanageable eliminate பண்ணிடலாம், indifferent. So அவன் வந்து different-ஆ இருக்கிறது, எந்த ஒரு இதோடையும் ஒத்து போகாம அவன் வந்து யார்கிட்டயுமே ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு இது இல்லாம ஒத்து போகாம indifferent-ஆ இருக்கிறது தான் standoffish. I don't know why she has become standoffish recently. இப்போ இந்த மீனிங் தெரியல அப்படின்னா, I don't know எனக்கு தெரியல, ஏன் வந்து அவங்க வந்து கொஞ்ச நாளா இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம மீனிங் தெரியல அப்படின்னா நம்ம ஆங்கிரியும் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவ்வளோ நாளா ஆங்கிரி இல்லாம திடீர்னு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹிலாரியஸ்னா க்ரூயல் அந்த மாதிரியும் மீனிங் வரலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு. சம் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் மீனிங் தெரியாம பண்ண முடியும். பட் மெஜாரிட்டி நீங்க மீனிங் வந்து படிக்கணும். இடியம் ஃப்ரேசஸோட மீனிங் வந்து லேர்ன் பண்ணிட்டே வரணும். லேர்ன் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஃபுல்லா மக்கப்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஸோ ரிப்பீட்டடா அதை வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்னோட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் த ஈஸி வே டு அண்டர்ஸ்டாண்ட் idioms phrases. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Why don't you put an end to blowing your own trumpet? Why don't you put an end to blowing your own trumpet? ஸோ நீங்க ஏன் வந்து அதுக்கு ஒரு எண்ட் பண்ணக்கூடாது? blowing your own trumpet. இப்போ இந்த இடத்துல நம்ம சென்டென்ஸ் வச்சு மீனிங் சொல்லவே முடியாது. கண்டிப்பா இதோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னா, டு prize own abilities and achievements. So to prize own abilities and achievements. ஸோ ஒருத்தரோட அதாவது நம்மளே நம்மளோட இதை வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிறது. ப்ரைஸ் மீன்ஸ் என்ன? ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறது, ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறது. ஸோ நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது. ஸோ அப்போ இதில் பாருங்க, பிளேயிங் யுவர் ஓன் ட்ரம்பட் எப்பயுமே சிமிலர் மீனிங் வரவே கூடாது. சிமிலர் வேர்ட்ஸ் வரவே மீனிங் லிட்ரல் மீனிங் அப்படியே எடுக்கக்கூடாது idioms phrases பொறுத்த வரைக்கும். மேக்கிங் டூ மச் நாய்ஸ் பத்தி இங்க நம்ம சொல்லல. பிரைஸ் பண்றது, பிரைஸ்னா கங்க்ராச்சுலேட் பண்றத பத்தி சொல்றாங்க. ஸோ நன் ஆஃப் தீஸ் கிடையாது. ஸோ சி ஆப்ஷன் தான் இங்க மேட்ச் ஆகுது. ஸோ சி ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். I knew he had an axe to grind and turned down his offer of help. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, I knew he had an axe to grind. ஆக்ஸ் டு கிரைண்ட்னு அரைக்கிறதா, அந்த மீனிங் லிட்ரல் மீனிங் எடுக்க கூடாது. and turn down his offer of help. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னா, to have private reasons. to have private reasons for being involved. ஸோ அவன் வந்து அந்த இதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு அவனுக்கு தனியா ஏதோ சம் ரீசன் இருக்கு. ஸோ அவன் அந்த இது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஆர் எனி கேம் சம்திங் லைக் தட் அதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு பிரைவேட்டா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ஸ் டு கிரைண்ட் அதோட மீனிங். அப்போ பிளண்ட் ஆக்ஸ் கிடையாது, ஷார்ட் டங் இதுக்கு மேட்ச் ஆகல இந்த மீனிங்கோட. private interest to serve. ஸோ இது மேட்ச் ஆகுது, இந்த ஆப்ஷன் வரலாம். tendency to fight பத்தி இங்க எதுவும் சொல்லல. ஸோ அப்ப அந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அப்ப இதுல எது மேட்ச் ஆகுது? சி ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. private interest to serve, அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரைவேட்டா சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதை அச்சீவ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The saint's life was an open book. ஸோ இந்த ஓப்பன் புக்குங்கிற ஐடியம் வந்து நம்ம நிறைய இடத்துல
கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய ஃபிலிம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல நம்ம வந்து இது வந்து ஒரு நோன் இடியம் தான், நிறைய பேர் யூஸ் பண்ற இடியம். ஓப்பன் புக் அப்படின்னா என்ன? ஸோ ஒருத்தரை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதோட மீனிங் என்ன? ஸோ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் சம்படி. ஸோ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் சம்படி. ஸோ யாரோ ஒருத்தரை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மீனிங் ஆஃப் அன் ஓப்பன் புக். ஸோ அப்போ இதோட மீனிங் இதுல எது மேட்ச் ஆகுது பாருங்க. அன்காம்ப்ளிகேட்டட் ஒன் கிடையாது, ஒன் தட் ஹெல்ட் நோ சீக்ரெட்ஸ். ஸோ யார் ஒருத்தருக்கு சீக்ரெட் எதுவுமே இல்லையோ அவங்கள தான் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. எக்ஸாம்பிள் டு ஆல், எக்ஸாம்பிள் கிடையாது, ஏன்னா இங்க வந்து ஒருத்தரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்கிறோம், அவங்க எக்ஸாம்பிளா விளங்குறாங்கன்னு எதுவும் சொல்லல. ஸோ இன்ட்ரெஸ்டிங் பயோகிராஃபி, ஸோ அதுவும் கிடையாது. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது? பி ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. ஸோ பி ஆப்ஷன் தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The king had been made to eat a humble pie. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபெமிலியரான இடியம் தான். அதாவது the king had been made to eat an humble pie. ஸோ அப்போ இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to say sorry for a mistake. நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அதுக்கு வந்து சாரி கேட்கறது தான் to say sorry for a mistake. ஸோ humble pie, eat a humble pie அப்படின்னா என்ன? மிஸ்டேக்கு சாரி கேட்கறது. ஸோ அப்போ இதுல பாருங்க, eat slowly கிடையாது, எக்ஸலண்ட் டிஷ் கிடையாது, குட் டு பை கிடையாது. ஸோ இப்போ ஈட் a குட் பை, இது வந்து ஆப்ஷனை வச்சே நம்ம சொல்லிடலாம், மீனிங் தெரியலனாலும். ஏன்னா ஈட் சிமிலர் மீனிங் இருக்காது. பைங்கிறது ஒரு டிஷ், நம்ம நார்மலா டோனட் அந்த மாதிரிங்கிறது தான் பைங்கிறது, இட்ஸ் அ டிஷ். பட் இடியம்ல என்ன பண்ணக்கூடாது? லிட்ரல் மீனிங் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ இந்த மீனிங் வராது. டு ஈட் a குட் பை, அகைன் ஈட் வந்திருக்கு, ஸோ அந்த இடத்துல அதுவும் வரக்கூடாது. So அப்போ to apologize, apologize is nothing but sorry, asking sorry. So அப்போ இந்த ஆப்ஷன் தான் இதுக்கு correct answer. Next question. He was given Hobson's choice by the employer. So Hobson's choice. So this is different. It's a new idiom. It's a different idiom. It is not familiar. இது வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணாத ஒன்று தான். ஸோ அப்போ இதுக்கு மீனிங் தெரியணும். ஸோ மீனிங் தெரியல அப்படின்னா நம்ம அப்படியே ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ எக்ஸலண்ட் சாய்ஸ், நோ ரியல் சாய்ஸ் அட் ஆல், சாய்ஸ் டு லிவ் ஆர் டை, ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ எல்லாமே சாய்ஸை பத்தி வருது. பட் இங்கேயும் சாய்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பெட்டர், இந்த கொஸ்டின் மீனிங் தெரியல அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் கொஸ்டின், யூ ஷுட் நாட் ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நான் மீனிங் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, somebody has no choice offered. அதாவது யாரோ ஒருத்தருக்கு எந்த ஒரு சாய்ஸும் ஆஃபர் பண்ணாம இருக்கிறது. somebody has no choice offered, அவங்களுக்கு எந்த ஒரு சாய்ஸும் ஆஃபர் பண்ணாம இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Hobson's choice அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதை வச்சு பாக்குறப்போ இதுல எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னா, நோ ரியல் சாய்ஸ், எக்ஸலண்ட் சாய்ஸ் கிடையாது, லிவ் ஆர் டை கிடையாது, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது, நோ ரியல் சாய்ஸ் அட் ஆல். அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு சாய்ஸும் கொடுக்கல, நோ ரியல் சாய்ஸ் அட் ஆல், எப்பயுமே கொடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த ஹாப்சன்ஸ் சாய்ஸ்ங்கிற இந்த இடியமுடைய மீனிங். இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல மேட்ச் ஆகுறது. ஆக்சுவல் மீனிங் என்ன? ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் உடைய ஆக்சுவல் மீனிங் somebody has no choice. So next question என்னன்னு பாருங்க. He has very nice manner, but you would better take what he says with a grain of salt. So some idioms phrases வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சில வேர்ட்ஸ் வந்து இடையில வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம இடியம்னு எடுக்கிறது take with a grain of salt, அதுதான் வந்து நம்ம இடியமா எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடியம், இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு இந்த இடியமோட மீனிங் நமக்கு தெரியலனாலும் இந்த சென்டென்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பட் வந்திருக்கு. ஸோ பட் வந்துருச்சுனாலே முன்னாடி ஒரு பாசிட்டிவ் இருந்தால் அப்புறம் நெகட்டிவ் வரணும். ஐதர் நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் வரலாம். ஓகே, ஆப்போசிட்டா கான்ட்ரரியா இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வெரி நைஸ் மேனருங்கிறது பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம நெகட்டிவ் தான் இந்த இடத்துல போடணும். ஸோ நெகட்டிவ்ங்கிறது இந்த ஆப்ஷன்ஸ்ல எதுன்னு பார்க்கலாம். கிரிட்டிசைஸுங்கிறது நெகட்டிவ் தான். காம்ப்ளிமெண்ட் இஸ் நாட் நெகட்டிவ், ஸோ இது வராது. டாக் சென்சிபிளி, டாக் கரெக்டா டாக் பண்றாங்க, சென்சிபிளின்னு கரெக்டா சென்ஸோட பேசுறாங்க, இட்ஸ் a பாசிட்டிவ் வேர்ட். ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ அப்போ நெகட்டிவ் வேர்ட் என்னென்ன இருக்கு பாருங்க.
to listen to something with considerable doubt. So some doubt ஓடையே அவங்க அதை வந்து கேக்குறாங்க. To criticize. So ரெண்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு லிசன் டு சம்திங் வித் கன்சிடரபிள் டவுட். டு கிரிட்டிசைஸ் இந்த இடத்துல வராது, ரெண்டுமே நெகட்டிவ் தான். பட் இந்த இடத்துல டவுட்டோட கேட்குறாங்க. அவங்க வெரி நைஸ் மேனரா இருந்தாலும் அவங்க சொல்றாங்க ஹீ சேஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ சம்திங் அவங்க சொல்றத என்ன பண்ணணும், கன்சிடரபிள் டவுட்டோட அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன ரைட் ஆன்சர், ஏ ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். இப்போ இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னா டு லிசன் வித் சம் டவுட். ஸோ அப்போ இந்த இடியமோட மீனிங் என்ன, சம் டவுட்டோடையே கேட்கறது. எது, எந்த இடியம், டேக் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட். ஸோ அப்போ இந்த கொஸ்டின், சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நம்ம அந்த இடியமோட மீனிங் தெரியலனாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பிக் டூ பீசஸ். இப்போ இந்த இடத்துல சென்டென்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் இடியம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இந்த இடியமோட மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பிக் டூ பீசஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா டு கிரிட்டிசைஸ் சம்படி. ஸோ யாரோ ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்றது, ஸோ அவங்களுக்கு குற்றம் சொல்றது, தாழ்த்தி பேசுறது, ஸோ இந்த மாதிரி. ஸோ அப்போ இதற்கு என்ன வேர்டு இந்த இதுல, சூப்பர்ஃபிஷியலி கிடையாது, மேட்ச் ஆகல. ஒர்க் என்டையர்லி அதுவும் மேட்ச் ஆகல. ஸோ அனலைஸ் கிரிட்டிக்கலி இதுதான் வந்து இந்த இடியமோட மீனிங், இந்த மீனிங்கோட மேட்ச் ஆகுது. ஸோ செலக்ட் வாட் யூ நீட், செலக்ட் பண்றதும் கிடையாது. ஸோ அப்போ அனலைஸ் கிரிட்டிக்கலி இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வெட் பிஹைண்ட் த ஏர்ஸ். ஸோ இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா வெறும் இடியம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு சென்டென்ஸும் கொடுக்கல. ஸோ இதுக்கு கண்டிப்பா மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா யங் வித்தவுட் மச் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப யங்கா இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. வித்தவுட் மச் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யங் வித்தவுட் மச் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ இதோட மீனிங் பாருங்க, டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ யங் அண்ட் வித்தவுட் மச் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க யங் அண்ட் ரிச் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இது வரக்கூடாது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகல. இங்க எதுதான் மேட்ச் ஆயிருக்கு, யங் அண்ட் வித்தவுட் மச் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற ஆப்ஷன் தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ சி ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸோடைய மீனிங் கொஷின்ஸ் வந்து சம் கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஐஸ்வர்யா அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.